அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, எலுமிச்சை சாறை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட போகுது அப்படின்றதான் பார்க்க போறோம். பொதுவா ஒவ்வொரு நாளையும் நம்ம எப்படி தொடங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அத வைச்சு தான் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களையே தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்லப்போனா மீதம் இருக்கக்கூடிய நாட்களையே அது பாதிக்கக்கூடிய அளவுக்கு கூட இருக்கலாம். பலரும் பார்த்தீங்கன்னா, நெறைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள நம்ம கேட்குறோமே தவிர, நம்முடைய வாழ்க்கையில அத பயன்படுத்துறோமா அப்படின்னா, அது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ நீங்க கேட்கறதோட மட்டும் விட்டுறாம, அன்றாடம் உங்களுடைய வாழ்க்கையில அத நீங்க செயல்படுத்தும் பொழுது, உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். ஸோ அந்த வகையில இந்த பதிவுல ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் பார்க்க போறோம். ஸோ எலுமிச்சை உங்களுக்கு ரொம்ப எளிமையான, ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒண்ணா இருக்க போகுதுங்க. அதாவது காலையில எழுந்ததுமே எலுமிச்சை மற்றும் அதோட கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து நீங்க காலையிலேயே ஒரு கிளாஸ் குடிச்சீங்க அப்படின்னா போதும். நிச்சயமா உங்களுடைய உடலுக்கு அது மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஒன்றா இருக்கும். இன்னும் இந்த எலுமிச்சை சாறை நீங்க குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தினமுமே காலையில எழுந்ததுமே நீங்க எலுமிச்சை நீரை குடிக்கும் பொழுது, உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலமானது ரொம்ப சிறந்த முறையில செயல்படும். அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம் யாருக்கெல்லாம் சிறப்பா இருக்கோ, அவங்கள அவ்வளோ சீக்கிரம் எந்த விதமான நோய்களும் அன்றதே கிடையாது. எலுமிச்சையில இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய விட்டமின் சி அதிகமா இருக்கு. அதிக விட்டமின் சி இருக்கிறதுனால சளியை தடுத்து நிறுத்தும். ஸோ அது மட்டும் இல்லாம எதிர்த்து போராடும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை குடிச்சா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொருத்தருடைய உடலை பொறுத்து தான். மற்றபடி எலுமிச்சை நார்மலா எல்லாருக்குமே நல்லது. சளியை தடுக்கும், சளி வராம. மேலும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லது. அதே பார்த்தீங்கன்னா, எலுமிச்சையில பொட்டாசியம் அதிகமா இருக்கு. இந்த பொட்டாசியம் மூளை மற்றும் நரம்பு செயல்பாட்டை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அந்த ஒரு செயல்பாட்டை இது நல்லா செய்யறதுனால ரத்த அழுத்தம், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அமிலத்தன்மையினுடைய அளவை பராமரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப பயனளிக்கிறதா இருக்குதுங்க. ஸோ நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகளை குறைச்சி கொடுக்குது. அதனால் கட்டாயமாக உங்களுக்கு நோய் அப்படின்றது எதுவும் அண்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த எலுமிச்சையை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா எலுமிச்சையில் பெக்டின் ஃபைபர் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு பசி அதிகமாக எடுக்காது. ஸோ பசி எடுத்தால் தானே சாப்பிட முடியும். பசி எடுக்காமல் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம். அதிகமாக கலோரி இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்க முடியாமல் தடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக உடல் எடை அப்படின்றது அதிகரிக்கவே அதிகரிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் இது எலுமிச்சையில் இருக்குது. அதனால் மறக்காமல் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எலுமிச்சை யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். அதே போல் எலுமிச்சை பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். காலையில் ஒரு நல்ல சுவாசத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பல் துவாரங்கள், பல் வலிக்கிறது, ஈரில் அலர்ஜி இருக்கிறது, பல் பிரச்சனை இது எல்லாத்தையும் தடுத்து கொடுத்துடும். ஸோ அதனால் வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் எலுமிச்சை தாராளமாக பயன்படுத்தலாம். இது வாயினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி எலுமிச்சை சாறானது சிறுநீர் கழிக்கக்கூடிய அதிர்வெண்ணை அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ உங்களுடைய சிறுநீரில் இருந்து அதிகமான நச்சுக்கள், கழிவுப் பொருட்கள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றி கொடுக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நச்சுக்களும் வெளியே வந்துருச்சு, தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக பெரிய பெரிய நோய்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க முடியும். அழுக்கு இல்லாத தெளிவான பளபளப்பான சருமத்தையும் கூட இது உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி செரிமானத்தையும் அதிகமாக்கி கொடுக்குதுங்க. ஸோ உங்களுக்கு அமிலத்தன்மை அதிகமாக இருக்குது, செரிமான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா, ஒருவர் அப்படி இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, நெஞ்செரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா, கண்டிப்பாக நீங்கள் எலுமிச்சை சாறை ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதாவது வெறும் வயிற்றில் நீரை குடிக்கிற மாதிரி செரிமான மண்டலத்தை சுத்தப்படுத்துறதுக்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். மேலும் உங்களுடைய கல்லீரல் பித்தத்தை உற்பத்தி செய்யறதுக்கு உதவியாக இருக்குது. ஒரு சிறந்த செரிமானம் அப்படின்றது அவசியமான ஒன்று. ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான எலுமிச்சை நீரில் உங்களுடைய நாளை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பல பல ஆரோக்கியமான நன்மைகளை உங்களுக்கு அடைய முடியும், கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே போல ஆரோக்கியமான வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்களை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் விட்டுறாதீங்க. இது மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றதுனால மறக்காமல் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த எலுமிச்சை சாறை நீங்கள் தினந்தோறும் கொடுக்கும் பொழுது தோலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சரியாக போகும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முகப்பருக்களால் கரும் சுருக்கங்கள் இருக்கும், கரும் புள்ளிகள் இருக்கும், இதெல்லாம் கூட குறையும்.
வாயோட துர்நாற்றம் போய் சீரான சுவாசம் கிடைக்கும். அதனால் நுரையீரலில் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான தொற்றுகளும் ஏற்படாது. எலுமிச்சை பழத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த நீரை நீங்கள் பருகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உடல் பருமன், கொலஸ்ட்ரால், அதிக எடை அப்படின்னு சொல்லக்கூடியது, நீரிழிவு வியாதியால் அவதிப்படக்கூடியவங்க, இப்படி எல்லாருமே எலுமிச்சை சாறை தினமுமே வந்து குடிக்கலாங்க. அதே மாதிரி வயிற்று வலி இருக்குது, வயிறு உப்பசமாக இருக்குது, நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, கண்ணு வலிக்குது, இப்படி எல்லா பிரச்சனைகளுக்குமே நீங்கள் இந்த எலுமிச்சை சாறை வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து சரியாக்கும். அது மாதிரியான ஒரு அற்புதமான சாறு தான் இந்த எலுமிச்சை சாறு. உயர்ந்த கிருமி நாசினி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எலுமிச்சை சாறு தான். பொட்டாசியம் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால உயர் ரத்தம் அழுத்தம் இருக்கக்கூடியவங்க எலுமிச்சையால் நீங்கள் சீக்கிரமாக நலம் பெற முடியும். அதனால் எலுமிச்சை தினமும் சாப்பிடுங்க. அதே மாதிரி சிறுநீர் அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நீங்கள் எலுமிச்சையை பயன்படுத்தலாம். கனிகள்லேயே மதியுக மந்திரி குணத்தை உடையது இந்த எலுமிச்சை கனி தாங்க. எலுமிச்சை பழம் பித்தத்தை போக்கும், தலைவலியை வந்து தீர்க்கும், மலச்சிக்கலை வந்து விலக்கி கொடுக்கும், தொண்டை வலியை வந்து போக்கி கொடுக்கும், வாந்தியை நிறுத்தும். இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த எலுமிச்சை சாறு பயன்படும். அதுவும் சரும நோய்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குணப்படுத்திடுங்க. டான்சிலை தடுக்கும், விஷத்தை வந்து முறிக்கும், வாய்ப்புண்ணை வந்து ஆற்றி கொடுக்கும், தேள் கடிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி மஞ்சக்காமாலை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து போக்கி கொடுக்கும். உடம்புல வீக்கம் ஏற்படுது அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணும். வாயுவை வந்து அகற்றி கொடுக்கும், பசியை வந்து ஏற்படுத்தும், விரல் சுற்றிக்கு வந்து உதவியாக இருக்கும், யானைக்கால் வியாதிக்கு வந்து உதவியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ வியாதிகளுக்கு இது எலுமிச்சை சாறு உதவியாக இருக்குதுன்னு பாருங்களேன். எலுமிச்சை பழம் நீரிலும் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை கூட வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதுங்க. இந்த எலுமிச்சை தோலில் இருக்கக்கூடிய ஃபியோஃபிலண்ட் அப்படின்ற சத்தானது அதிகமாக வந்து கதிரியக்கத்தை தாங்கி தப்பிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எக்ஸ்ரே சிகிச்சையால் ஏற்படக்கூடிய கதிரியக்கத்தினால் உருவாகக்கூடிய தீங்கை கூட இந்த எலுமிச்சை வந்து தடுத்து நிறுத்துது. விளையாட்டு, ஓட்டப்பந்தயம், கடுமையான வேலை, இதனால் ஏற்படக்கூடிய களைப்பை நீக்கிறதுக்கு எலுமிச்சை பழம் ரொம்பவே வந்து உடனடியாக வந்து நிவாரணம் கொடுக்கும். ஸோ பிழிந்து சர்க்கரை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து எனர்ஜி கிடைச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கக்கூடியது இதுதான். அதே மாதிரி உண்ணாவிரதம் இருந்து முடிக்கக்கூடியவங்க மீண்டும் சாப்பிடும் பொழுது அதுக்கு முன்னாடி எலுமிச்சை சாறு சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் வந்து உணவு சாப்பிடணும். அப்போ தான் அஜீரண பிரச்சனைகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல்வகையான நோய்களுக்கு மருந்தாக இருக்கக்கூடிய எலுமிச்சை ஜூஸு உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த எலுமிச்சை சாறை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பிஹெச்சினுடைய அளவு பார்த்திங்கன்னா சமநிலைப்படுத்துதுங்க. அதாவது எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையானது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான பிஹெச்சினுடைய அளவை வந்து சரி பண்ணுது. சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழம் தாங்க எலுமிச்சை பழம். அதனால் உடலில் பிஹெச்சினுடைய அளவை நேரடியாக வந்து சமன்படுத்துது. மாறா எலுமிச்சை இருக்கக்கூடிய அஸ்ட்ரஜன் பண்புகள் தான் சருமத்தினுள்ள பிஹெச்சினுடைய அளவை வந்து சமப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை நீங்களும் தொடர்ந்து சாப்பிட்டு பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.